மதுரையில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் பற்றாக்குறை நிலவுகிறது. தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் ஒரு குடும்பத்தின் நிலை குறித்து உதாரணமாக பார்க்கலாம். மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஜெயஹிந்த்புரம் பகுதியில் வசிப்பவர் அமுதா. கணவர், குழந்தைகள் என 7 பேருடன் வசிக்கும் அமுதாவின் குடும்பத்திற்கு அன்றாடம் தேவைகளுக்கு 35 குடம் தண்ணீர் தேவைப்படுகிறது. ஆனால் தங்கள் பகுதிக்கென மதுரை மாநகராட்சியால் 4 நாட்களுக்கு ஒருமுறைதான் தண்ணீர் வழங்கப்பட்டு வந்ததாகவும் தற்போது அதுவும் முறையாக விநியோகிக்கப்படவில்லை என்றும் கூறுகிறார். தண்ணி விடுவாங்களான்னு பார்த்து வீடு வீடா திரியிறோம், தெரு தெருவா திரியிறோம். இங்க குழாயில தண்ணி வரல. மாநகராட்சி போனா தண்ணி நாளைக்கு வந்துருமா, போங்க உங்க பின்னாடியே திறந்து விடுறோன்னு சொல்றாங்க. சரின்னு அங்க தண்ணி வரும்னு எதிர்பார்த்தா தண்ணி வரல. என்னடா சரி, பிள்ளைய குளிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும். இப்ப லீவுங்க சரியா போச்சு, இருந்து ஸ்கூல் ஆரம்பிச்சா குளிக்கணும். எல்லா வேலையும் தண்ணி இல்லாம எதுவுமே நடக்கவே நடக்காது. விருந்தாடி வர கூட பயப்படுறாங்க. எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நாங்க பயப்படுறோம். யாராவது வந்துருவாங்களா, தண்ணி இல்லைன்னா என்னமோ சொல்றாங்களா, என்னமோ சொல்லிடுவாங்களான்னு பயமா இருக்கு. தண்ணீர் இல்லாததால் துணிகளை துவைக்க முடியாமல் 4 நாட்கள் வரை ஒரே ஆடையை உடுத்தி வருவதாகவும் 2 நாட்களுக்கு ஒருமுறைதான் குளிக்கவே முடிகிறது என்றும் அமுதாவின் கணவர் முருகபூபதி வேதனை தெரிவிக்கிறார். தண்ணி 4 நாளைக்கு ஒரு ட்ரிப், 2 நாளைக்கு ஒரு ட்ரிப் தண்ணி விட்டாங்க. திருப்பி என்ன ஆச்சு, 4 நாளைக்கு ட்ரிப்பு தண்ணி வரையினாங்க. அதுவும் வரதில்லை. 4 நாள் ட்ரிப்பு தண்ணி விட்டாலும் சரி, அதை 2 கூட அடிச்சதுமே 3வது வேணா சாக்கடை தண்ணி தான் வருது. அதை போய் என்னன்னு கவுன்சிலர்ட்ட நாங்க கேட்ட சரியான பதில் சொல்றது இல்ல. கேட்ட என்ன சொல்றாங்க, மாநகராட்சியில போய் கேளுங்க. ஒரே வார்த்தைன்னா மாநகராட்சியில போய் அங்க போய் கேளுங்க அப்படின்னா, அங்க போய் வரி கட்டி இருக்கும். அங்க போய் கேட்ட என்ன சொல்றாங்க, நீங்க போய் கவுன்சிலர்ல கேறீங்க, ஏரியாவில் எதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மாத்தி சொல்றாங்க. மாநகராட்சியால் வழங்கப்படும் தண்ணீரில் கழிவுநீர் கலந்து வருவதாகவும் வேறு வழியின்றி அந்த தண்ணீரை வடிகட்டி குடித்தால் நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் அமுதாவின் குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர். ஒரு 4-5 குடம் 2-3 குடம் தூக்குறது, நீங்க எண்ணம் செஞ்சுக்கோங்கன்னு போட்டு போயாச்சு. குளிச்சு 7-8 நாள் ஆகுது. நானும் குளிக்கிறதும் இல்லை. தண்ணிக்கு தண்ணின்னு போய் இப்போ எல்லாம் வெளியூருக்கு இப்போ மருமக போயிடுச்சு. என்னை போட்டு விட்டு இப்போ சோறு கூட ஆக்கலைன்னா எல்லாம் ஒரு கேரத்துக்கு வர போயிடுச்சுங்க. நாங்கள் அந்த தண்ணியை வச்சு ஒரு இடத்துகளுக்கும் போக முடியலை, செய்ய முடியலை. தண்ணி வராதனால எங்களால் எந்த வேலையும் செய்ய முடியலை. தேவையான தண்ணி கிடைக்கல. அதனால எங்களுக்கு தொழில் பாதிக்குது. நாங்கள் நடுத்தர குடும்பம். அதனால நாங்கள் சமையல் பண்ணி பிள்ளைகளை பார்த்து வேலை பார்க்க முடியல. கேட்குறவங்களுக்கு அந்த டயத்தில் துணி கொடுக்க முடியல. ஏரியா விட்டு ஏரியா போகிறோம், தண்ணிக்கு கிடைக்கவும் மாட்டேங்குது. கடன் வாங்கி புதிய குடிநீர் இணைப்பு பெற்று அதிலும் தண்ணீர் வராததால் கடனை கட்ட முடியாமல் நாள்தோறும் சிரமப்பட்டு வருகின்றனர். இதுபோன்ற பிரச்சனை அமுதாவின் வீட்டில் மட்டுமல்ல. நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த அமுதா தனது வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வதற்காக தினசரி போராடி வரும் நிலையில் இந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள தண்ணீர் பிரச்சனையால் தண்ணீருக்காக தினசரி தனது குடும்பத்துடன் சேர்ந்து போராடி வருவதாகவும், மேலும் மதுரை மாவட்டத்தில் பல பகுதிகளில் இதே போன்ற நிலைதான் நிலவி வருகிறது. இந்த குடும்பங்களின் நிலை மாற மதுரை மாநகராட்சி மட்டுமல்லாது தமிழக அரசும் நினைத்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் நாகேந்திரன்.